வணக்கம். ஆல்வின் ஜெரின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட்லேருந்து நான் உங்கள் யுகன்ராஜ். இப்போது நம்ம பார்க்குற இந்த பேக் வாட்டர் ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை சென்னையிலிருந்து புதுச்சேரி போகும்போது இந்த மரக்காணம் பிரிட்ஜு வரும். இந்த மரக்காணம் பிரிட்ஜு வழியாக தான் எல்லா பேக் வாட்டரும் போயிட்டு கடலில் கனெக்ட் ஆகும். கடலில் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டு பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வழியாக போய் டைரெக்டாக கடலில் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த லேக் வியூவில், இந்த பேக் வாட்டர் வியூவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, ஒரு 100 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த பேக் வாட்டருடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் பேக் வாட்டர் ஃப்ரண்டேஜ் இதில் இருக்குது. ஸோ யாருமே ஒரு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான பேக் வாட்டர் ஃப்ரண்டேஜ் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இந்த பேக் வாட்டருடைய ஃப்ரண்டேஜுடைய மேல்புறத்தில் அட்டாச்சில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இப்போது அன்டெவலப்டாக இருக்குது. இதில் ப்ரான் கல்ச்சர், எறாக்குட்டெல்லாம் போட்டு ஒரு 30% ஃபுல்லாகவே இது சார்ந்து, இந்த பேக் வாட்டர் சார்ந்து ப்ரான் கல்ச்சருக்காக எறாக்குட்டை போட்டிருக்காங்க. இப்போ யாரும் அதை பயன்படுத்துறதில்லை. ஸோ இந்த பேக் வாட்டர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது இதில் நம்ம போட்டிங் மற்ற எல்லாமே டெவலப் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதனுடைய வியூவு அற்புதமான வியூவு. லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இதுதான். நான் இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறேன். எறாக்குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எறாக்குட்டை போட்டு இதில் இருந்த கல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா இப்போது எதுவுமே அது பண்ணுறதில்ல. இப்போ மாடு அந்த மாதிரி ஒரு வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்தையும் லெவல் பண்ணிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 100 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸோ இது எல்லாம் பாருங்கள், இதில் பார்க்குற இது எல்லாமே இதில் கவர் ஆகும். ஃபுல்லாகவே கவர் ஆகும். அருமையான ப்ராப்பர்ட்டி உண்மையிலேயே. இது பக்கத்தில் ஒரு லேக், ஒரு அருமையான ஒரு லேக், ஒரு வியூ ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட். இதில் என்னென்னா, ஒரு பக்கம் லேக்கு, ஒரு பக்கம் பேக் வாட்ரு, ஸோ ஒரு பக்கம் டேமு. ஸோ இது 3க்கு இடையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கு. இது மாதிரி தான் இப்போ அட் ப்ரெசண்ட்டு இந்த எறாக்குட்டை இதெல்லாம் அப்போ போட்ட எறாக்குட்டை. இப்போ மரக்காணத்தில் கவர்மெண்ட் எறாக்குட்டைலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குட்டையெல்லாம் நிறைய ஃபார்மிங் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்களோ, ஆஃப்டர் டெவலப்மெண்ட்டு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 20 டைம்ஸ் நீங்கள் மல்டிபிள் இதில் அப்போவே அப்ரிசியேஷன் வந்துச்சுன்னு நினச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி மேல்புறத்தில் டவுனை நோக்கி நம்ம போகும்போது இது பாருங்கள், இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட அட்டாச்சில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. நான் இப்போது ஃபீல்டில் காட்டுறேன் பாருங்கள். இதில் இருக்கிற சூப்பரான விவசாயம், வேர்க்கடலை, நெல் எல்லாமே இதில் பயிர் செய்வாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி, ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. உண்மையிலேயே இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை எடுத்து அந்த 100 ஏக்கர்ஸை ஃபுல்லாக லெவல் பண்ணி, ஃபென்ஸ் பண்ணி, ஒரு பக்கம் ஃபுல்லாக பேக் வாட்டரை வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் டேமு, ஒரு பக்கம் லேக்கு, இதுக்கிடையில் என்னென்னலாம் நம்ம இதை டெவலப் பண்ண முடியுமோ அது மாதிரி டெவலப் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மண் பாருங்கள், அருமையான மண். இது மரக்காணம் பேரூராட்சியில் கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வெறும் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு நோக்கி, நம்ம டவுன்லேருந்து மேற்கு நோக்கி வரணும். ஸோ இது இடமே அங்கே இல்லை. இப்போ அட் ப்ரெசண்ட் மரக்காணம் பேரூராட்சியில் ஒரு வீடு கட்டணும், ஒரு லோ பட்ஜெட்டில் யாருக்காவது கொடுக்கணுன்னா கூட யாருக்குமே இடம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் டெவலப் பண்ணினா எவ்வளோ வீடுங்க கட்டி நிறைய பேர் வாழக்கூடிய இந்த இடத்துல அப்படியே இருக்குது. வழி இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினா நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசார்ட் அமைக்கலாம், தொழில் ஏதாவது தொடங்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வழி இல்லாமல் ஃபுல்லாகவே இவ்வளோ பெரிய எக்ஸ்டெண்ட் ஃபுல்லாகவே இருக்குது, 100 ஏக்கர்ஸு. இதுக்கான வழியை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து உள்ளே போகிற இதுதான் வழி. ஆக்சுவலாக இது ஒரே ஒரு வழி தான் இதுக்கு இருக்குது. இந்த வழி ஒரு 30 அடி வழி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இதே நம்ம பார்க்குற இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 70% ஒரு 65% ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மணல் கலந்த இடைக்கழிநாடு பேரூராட்சியில் எப்படி இருக்குமோ, ஒரு மாமரம், தென்னை மரம், பலாமரம், முந்திரி, இந்த மாதிரி எல்லா மரமும் வர மாதிரி மணல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வழியை நான் காமிக்கிறதுக்காக நான் வழியோடைய என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. இதை வந்து ரொம்ப துணிஞ்சு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் அப்படின்னு வரவங்களுக்கு இந்த 100 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இதுதான் வழி பாருங்கள் சார். இதிலேருந்து ஒரு கல் இன்னொன்று உள்ளே இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு தார் ரோட்டில் போய் டச் ஆகிடும். ஸோ இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கிற இந்த பிட்டை கூட நம்ம வாங்கலாம். இந்த பிட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் ஒரு பிட்டு வாங்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வழிக்காக ஒரு 50லேருந்து ஒரு ஏக்கர், மேக்ஸிமம் ஒரு 50 சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர் நீங்கள் வழிக்காக இதை வாங்கிட்டீங்கன்னா அந்த 100 ஏக்கர்ஸில் போய் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். இதுதான் அந்த வழி, நான் சொல்கிற வழி. ஸோ இந்த வழியாக தான் நம்ம அந்த தார் ரோட்டில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெயின் ரோட்டில் கனெக்ட் பண்ணிட்டா பேரூராட்சிக்கு வந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் பேரூராட்சிக்கு. விலை ஒரு ஏக்கர் 17 லட்சம். நெகோஷியபிள் பேசலாம், கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது. பாண்டிச்சேரி, புதுச்சேரி, சென்னை இப்படி எல்லா ஏரியாவுக்கும் ஒரு மெயின் டூரிசமாக இதை ஒரு மெயின் ரிசார்ட்டாக கூட நம்ம இதை அமைக்கலாம். இந்த வில்லேஜில் மரக்கான பேரூராட்சி இங்கேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர்ஸ் இந்த தார் சாலை போய் இணைக்கும். ஸோ எல்லாமே இருக்குது மரக்கான பேரூராட்சியில். பேங்க்கு, 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, கான்வெண்ட் எல்லாமே. இதுதான் நம்ம பார்க்குற அந்த நியூ பிரிட்ஜ், ஆக்சுவலாக நியூ டேம். ஸோ இந்த டேம் வந்து ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த டேமை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த ஃப்ரெஷ் வாட்டரை அதில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பார்க்க முடியாத வேல்யூ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.